ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். யூஎஸில் வந்து எல்லா ஸ்கூல்லேயும் வந்து ஸ்ப்ரிங் பிரேக்கான ஹாலிடேலாம் விட்டுட்டாங்க. இங்கே வந்து இப்போ ஸ்ப்ரிங் சீசனுங்கிறனால இங்கே ஸ்ப்ரிங் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க, சம்மர் ஹாலிடேஸ் இல்லை. இன்னும் ஒரு 10 நாளில் வந்து எக்ஸாம்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 மந்தில் எங்களுக்கும் வந்து இந்த ஆனுவல் லீவ்லாம் விட்டுருவாங்க. சரி, இந்த ஒரு வாரம் லீவில் ஏதாவது ட்ரிப்புக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்களும் ஒரு ட்ரிப்புக்கு கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஃப்ளோரிடாவில் டெஸ்டினுங்கிற ஒரு ஊருக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணி. நாங்கள் போகிற இடத்துக்கு எங்கள் வீட்டிலேருந்து 5 மணி நேரம். நாங்கள் வேறு ஃபஸ்ட் டேலேயே ஒரு இடத்த கவர் பண்ண போகிறோங்கிறனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து வெளியே எல்லாம் ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சு, ஒரு மாதிரி விண்டியாக ஒரு மாதிரி டல்லாகவே இருந்துச்சு. நாங்களும் என்னடா போய் அங்கே ரூம்லேயும் உக்காந்துருவோமேன்னு பயந்துட்டோம். நாங்கள் இருக்கிற ஸ்டேட் ஜார்ஜியாவிலேருந்து அடுத்த ஸ்டேட்டான அலபாமாக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் பிளேஸை கண்டுபிடிச்சி அடுத்து அங்கே தான் வண்டியை விட்டோம். யூஎஸில் இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட் பிளேசஸ் இருக்கும். நம்ம வந்து அங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வெண்டிங் மிஷினை அக்சஸ் பண்ணி அங்கே கொஞ்சம் அந்த ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டில், ஜூஸஸ் அதெல்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மேப்ஸு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வேணால் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி ரெஸ்ட் பிளேசஸ் இங்கே நிறையாவே இருக்கும். இந்த ரெஸ்ட் பிளேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. ஆனால் அது வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. எல்லா இடமுமே வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு இந்த ரெஸ்ட் பிளேஸில். ஆனால் நாங்கள் போன இன்னொரு ரெஸ்ட் பிளேஸில் வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் ஆளுங்க இருந்தாங்க. இந்த மாதிரி ரெஸ்ட் பிளேசஸ்லாம் வந்து நிறைய ட்ரக் டிரைவர்ஸ்லாம் அந்த ட்ரக்கை பார்க் பண்ணிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த ரெஸ்ட் பிளேசஸ் எல்லாம் முழுக்க முழுக்க சேஃபாகவே இருக்கும். எல்லாமே வந்து க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாதிரி வந்ததுனால ஜார்ஜியாவில் இருந்த டைம்லேருந்து இங்கே வந்து ஒரு மணி நேரம் பின்னாடி போயிடுச்சு. அதாவது ஜார்ஜியாவில் 6:35 இருந்தது, இங்கே வந்து இப்போ 5:35 ஆயிடுச்சு. இந்த ட்ரிப்பை நாங்களும் சுரேஷ் அங்கிள் அண்ட் ஃபேமிலியும் தான் சேர்ந்து போயிருந்தோம். ரெஸ்ட் பிளேஸ்ல இருந்து கிளம்புனா ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்காக வாஃபிள் ஹவுஸில் நிறுத்தினோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி வாஃபிள் ஹவுஸில் ட்ரை பண்ணதில்லை. நான் வந்து என்ன நினச்சேன்னா வாஃபிள் ஹவுஸில் வாஃபிள்ஸ் மட்டும்தான் விற்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே சிக்கனு எக்கெல்லாம் விற்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கிரில் சிக்கன், அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்ட் அண்ட் ஹேஷ் ப்ரௌன்ஸ் தான் வாங்கியிருந்தேன். துரு வந்து எக் அண்ட் சிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து வாஃபலும், எங்கள் அம்மாவும் வந்து ஒரு வாஃபல் வாங்கியிருந்தாங்க. அங்கே சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த சிக்கனும் அப்புறம் எக்கெல்லாம் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. ஹேஷ் ப்ரௌன்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ரெட்டுக்குள்ளே தான் எதுவுமே இல்லை, பட்டரை மட்டும் தடவி தந்திருந்தாங்க. வாஃபிலோட டேஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. அதுவும் அவங்க கொடுத்த ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆப்பிள் சாஸா இல்லை அது ஹனியான்னு தெரில, அது என்னமோ கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு சைடாக அது மேலே வாஃபில் மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அது ஊற்றி சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி ஈஸ்டருங்கிறதுனால எல்லா குட்டி பசங்களுக்குமே வந்து ஒரு பிளாஸ்டிக் முட்டை மாதிரி தந்திருந்தாங்க. அந்த முட்டைக்குள்ளே வந்து ஒரு சாக்லேட் இருந்துச்சு.
ஈஸ்டருக்காக எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு எக் ஹண்ட் நடத்தியிருந்தாங்க. இங்கே யூஎஸில் வந்து இந்த மாதிரி ஈஸ்டர் அன்னைக்கு வந்து நிறைய எக் ஹண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். அங்கே போனோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய சாக்லேட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். நாங்கள் போய் இந்த மாதிரி எக் ஹண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஆரம்பித்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்து எல்லா முட்டையும் காலியாகி எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் போன வழியில் இருந்த ரோட்ஸு, அதுக்கப்புறம் அங்கே இருந்த மரம், ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நாங்கள் கூட எடுத்து ஒரு குட்டி குட்டி ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறக்கு அப்படியே அழகாக, அந்த சைடில் நிறைய மரங்களோட அப்படியே பார்க்குறக்கு ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இந்த டெஸ்டினிங்கிற ஊரை என்ட்ராருக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜை தாண்டி தான் போடும். இந்த பிரிட்ஜோட 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கடல் தான் இருக்கும். அது பார்க்குறக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த வழியை ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது பார்க்குறக்கே அழகாக இருக்கும். அந்த பிரிட்ஜை வந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு லாங்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் டெஸ்டினை என்ட்ராகும்போதும் சரி, ஃப்ளோரிடாவை என்ட்ராகும்போதும் சரி, மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. டெஸ்டினை என்ட்ரான உடனே நாங்கள் தங்க போகிற ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணலான்னு தான் போயிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து ஹோம் டு சூட்ஸ் பை ஹில்டன் தான். நாங்கள் போன நேரத்தில் எங்கள் ஹோட்டல் ரூம் வந்து எங்களுக்கு அவைலபிளாக இல்லை. அதனால் எங்களால் வந்து செக்இன் பண்ண முடியல. அதனால் வந்து நாங்கள் அடுத்ததாக கிராப் ஐலாண்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த கிராப் ஐலாண்டுக்கு நாங்கள் பாண்டூன் போட்டில் தான் போயிருந்தோம். பாண்டூன் போட்ஸை விட்டால் டபுள் டெக்கர் பாண்டூன் போட்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து ஸ்லைடோடு வரும். அதுக்கப்புறம் ஜெட்ஸ்கி, டிக்கி போட்ஸ், யாச்சஸ், அதுக்கப்புறம் ஷட்டில் போட்ஸ் இருந்துச்சு. ஷட்டில் போட்ஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புளில் வந்து அவங்களே வந்து கொண்டு போய் விடுவாங்க. நாங்கள் 8 பேர் போயிருந்தோங்கிறதுனால எங்களுக்கு வந்து பாண்டூன் போட்ஸ் தான் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. 4 ஹவர்ஸ்க்கு எங்களுக்கு டேக்ஸோட சேர்த்து இது $311 இருந்துச்சு. இதுக்கு வந்து டிரைவர் தேவையில்ல, நம்மளே ஓட்டிக்கலாம். டிரைவர் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணோம். நம்ம அங்கே போட் ரெண்டல் எடுக்க போனாவே வந்து அங்கே நிறைய குரூப்ஸ் ஆஃப் போட் ரெண்டல்ஸ் இருக்கும். நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணி போய்க்கலாம். நம்ம முன்னாடியே ப்ரீ புக்கும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வந்து அங்கேயும் போய் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் சூஸ் பண்ணியிருந்த ரெண்டல் குரூப்பில் இருந்து அந்த கைடு மாதிரி இருந்தவர் வந்து எங்களுக்கு எப்படி இந்த போட்டை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இதை ட்ரைவ் பண்ணணும், அப்புறம் எப்படி ஆங்கர் போட்டு ஸ்டாப் பண்ணுறது, எங்கெல்லாம் ஸ்பீடாக போகலாம், எங்கெல்லாம் ஸ்லோவாக போகணும், அதுக்கப்புறம் எதை தாண்டி நம்ம போகக்கூடாது, எதுக்குள்ளேயே நம்ம ஓட்டணும், ஏதாச்சும் ஆனால் என்ன பண்ணுறது, சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எங்கே வச்சுக்கலாம், அதெல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தார். நம்ம வேணும்னா ஏதாவது கொஷின்ஸ் கேட்டுக்கலான்னு சொன்னார். நாங்களும் வந்து கொஷின் கேட்டு சில டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களே வந்து வெளியே அந்த போட்ஸ் எல்லாம் நிற்கிற இடத்துல இருந்து மட்டும் வெளியே எடுத்து தந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்களே ஓட்டிகிட்டு போயிட்டோம்.
நாங்கள் போட்டை ஸ்டார்ட் பண்ணும்போதுமே லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த பிரிட்ஜை தாண்டி போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த பிரிட்ஜை தாண்டி போனதுக்கப்புறம் லைட்டாக ரைட் எடுத்தால் நம்மளுக்கு வந்து கிராப் ஐலாண்ட் வந்துடும். ஆனால் நாங்கள் வந்து நேராக போகலாமேன்னு சொல்லிட்டு நேராக போய் கொஞ்சம் நேரம் வேகமாக ஓட்டிக்கிட்டு இருந்தோம் போட்டை. அப்போ தான் ஏதோ டால்ஃபின் மாதிரி தண்ணிக்கு மேலே தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அது கிட்டேயே போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு ஃபேமிலியாக டால்ஃபின் நிறையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 டால்ஃபின் இருந்துச்சு அங்கேயே. நாங்களும் வந்து போட்டை நிறுத்தி கொஞ்ச நேரம் அதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த டால்ஃபின்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கிராப் ஐலாண்டுக்கு போயிட்டு அங்கே ஆங்கரை போட்டு எங்கள் போட்டை நிறுத்திட்டோம். என்னடா கிராப் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு தண்ணியை காமிக்கிறேன்னு தானே பார்க்குறீங்க. இந்த கிராப் ஐலாண்ட் வந்து ஒரு கிராப் ஷேப்டு ஐலாண்டாக தான் இருந்துச்சு. 1974 ஹரிக்கேன்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இங்கே தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக கிராப் ஐலாண்ட் மேலே தண்ணியாக ஆகி இப்போ அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆயிடுச்சு. இந்த கிராப் ஐலாண்டுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தண்ணியில் இறங்கிட்டோம். தண்ணியில் இறங்கி அப்படியே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு தண்ணி கடியில் இந்த மாதிரி அண்டர் வாட்டர் ஷாட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே விளாண்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் அன்றைக்கி கிராப் ஐலாண்டில் வந்து புதினா சாதமும் அதுக்கப்புறம் அரிசி பருப்பு சாதமும் தான் சாப்பிட்ருந்தோம். இந்த கிராப் ஐலாண்டில் தண்ணி வந்து அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே மண்ணெல்லாம் தெரியும், அப்புறம் உள்ளே போகிற மீன் எல்லாமே தெரியும். அதுவும் தண்ணிக்குள்ளே போய் பார்க்கும்போது இன்னும் கிளியராக தெரியும். பார்க்கறக்கே அப்படியே சூப்பராக இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே வந்து நிறைய குட்டி குட்டி மீனெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஃபிஷ் ஸ்பாலாம் போனோன்னா நம்ம கால் கிட்ட குட்டி குட்டியாக மீன் வரல, அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி மீன்லாம் இருந்துச்சு. அதுவும் போட்டு கடியில் பார்க்கும்போது அப்படியே நிறைய மீன்லாம் இருந்துச்சு. அப்படியே நாங்களும் ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்கும் போதெல்லாம் நிறையா மீன்லாம் வந்துச்சு. நாங்கள் கிராப் ஐலாண்டில் போய் தண்ணியில் இறங்கும் போதுமே வந்து ட்ரிசில் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அப்போயும் வந்து எங்களுக்கு நல்லா குளிர்ச்சு, அதுவும் விண்டியாக வேறு இருந்துச்சா, நல்லா குளிர்ச்சு. அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து வந்ததுக்கப்புறம் செமையாக குளிர்ச்சு எல்லாருக்குமே. அப்படியே வந்து எல்லோரும் கொஞ்சம் நேரம் போட்டெல்லாம் ஓட்டிக்கிட்டு அந்த டால்ஃபின் பார்த்த இடத்துக்கிட்டே போய் அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். டால்ஃபின் அதாவது பார்க்க முடிஞ்சான்னு பார்த்தோம், ஆனால் டால்ஃபின் எதுவுமே கண்டுக்கு தெரில. ஸோ அதனால் வந்து எல்லாருமே சும்மா ஒரே இடத்துல போட் அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே ஓட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்கே ரொம்ப விண்டியாக இருந்ததுனால எல்லாருக்குமே வந்து செமையாக குளிர்ச்சு. துருவெல்லாம் வந்து ஏதோ அப்படியே நடுங்கிட்டு இருந்தான் துரு.
கிராப் ஐலாண்ட்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நாங்களும் வந்து அந்த பிரிட்ஜெல்லாம் தாண்டிட்டு போய் போட்டை எங்கேருந்து ரெண்ட்டுக்கு எடுத்தோமோ அங்கேயே போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து எங்கள் ஹோட்டல் ரூமுக்கு போய் செக்இன்லாம் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணிட்டு அப்படியே நாங்களும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு வீட்லேயே வந்து நாங்கள் டின்னர் தோசையும் தக்காளி சட்னியும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி டேயை முடிச்சுக்கிட்டோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.